நம்ம தலைக்கறி பண்ணுறோம் இல்லையா மட்டன், அதுக்கான ரெசிபி தான் நான் காட்ட போகிறேன். சாரி காய்ஸ், நான் அதை வாஷ் பண்ணும்போது ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். பட் ரெசிபி குக் பண்ணுறதை மட்டும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். மட்டனில் வந்து ஆல்ரெடி ஆயில் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். சோம்பு போட்டுட்டு ஆனியன் வந்து நான் 2 ஆனியன் போடுறேன். கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இதை நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் நல்லா ஆனியன் வதங்கட்டும். ஸோ வீட்டில் அரைச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ மட்டனுக்கு எப்பவுமே நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? மட்டன் தலைக்கறிக்காக சொல்கிறேன். நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணுவோம். 2 பச்சை மிளகா. ஸோ இந்த டைமில் அப்புறம் டொமேட்டோவும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்துக்கு அது சரிசமமான தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் 5 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டோம்னா அந்த சால்ட்லேயே வந்து நல்லா வேகணும். நல்லா கொஞ்சம் வதங்கின ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் 1 ஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கலந்த மிளகாத்தூள், வீட்லேயே அரைச்ச கலந்த மிளகாத்தூள். இதில் வந்து மல்லி சேர்க்காதனால நான் மல்லி வந்து தனியாக ஆட் பண்ணுறேன். ஸோ மல்லி 1 ஸ்பூன். ஓகேங்களா? மசாலா நான் ஏன் இவ்வளோ அதிகமாக போடுறேன்னு நினைக்காதீங்க. மட்டனில் டேஸ்ட்டு இறங்கிறதுக்காக தான் நான் மசாலா அதிகமாக ஆட் பண்ணுறேன். பட் என்னோடதுல எதுவுமே காரம் இருக்காது. ஸோ காரமாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. காட்டாமல் போயிட்டேன். ஸோ இதுதான் மட்டன் தலைக்கறி. நான் இதுக்கு முன்னாடியே வந்து மஞ்சள் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு 6 விசில் போட்டு எடுத்துருக்கேன். ஓகேங்களா? தலைக்கறி. ஸோ இதை வந்து நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நல்லா உங்களுக்கே தெரியும் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இதை ஆட் பண்ணுறேன். ஸோ இதை ஆட் பண்ணிட்ட அப்புறம் இதுக்கான வாட்டர் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நான் அதில் லாஸ்ட்டாக தான் சேர்ப்பேன். ஓகேங்களா? இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுருக்கோம். கிளறி விட்ட அப்புறமா இது என்ன ஆகும்னா இது கொஞ்சம் நல்லாவே வந்து பாயில் ஆகணும். இதெல்லாம் கொஞ்சம் மசாலாலாம் ஆட் ஆகிட்ட அப்புறமா நம்ம அந்த தண்ணி இருந்தது இல்லையா, அந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டெப் காட்டுறேன். உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஸோ கொஞ்சம் நல்லா அந்த மசாலா வந்து இதில் ஆட் ஆகிடுச்சு.